என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்களுக்காக அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர் நம்மோடு இருந்திருக்கார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தனியாக கட்சி ஆரம்பிக்க போறார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துட்டு இருக்கு. இந்த சூழலில் சமீபத்தில் ராஜினாமா பண்ணிட்டதாகவும், ஏன் ராஜினாமா பண்ணதை இங்கேருந்து அறிவிச்சிருக்கலாம், ஏன் அமித்ஷா அவர்களை பார்த்தாரு, ஸோ புதிய கட்சி பின்னணியில் அமித்ஷா, மோடி, பாஜகலாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. எந்த அளவு உண்மை அதெல்லாம்? ஐபிஎஸ் அதிகாரியாக கர்நாடகத்திலே வேலை செய்து கொண்டிருந்த அண்ணாமலையை ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறார், அவர் கட்சி தலைவராகத்தான் இருப்பாரே தவிர ஆட்சி அதிகாரத்துக்கு அவர் வரமாட்டாரு. அப்பொழுது அவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக ஒரு படித்த இளைஞரை நிறுத்தப் போகிறார். அந்த படித்த இளைஞர் தான் அண்ணாமலை என்கிற ஒரு இமேஜோடு வந்து அரசியல்ல மிக கௌரவமாக அவர் என்ட்ரி ஆகிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்தது. ரஜினிகாந்தும் முதலில் தயங்கியவர். தொடக்க காலத்திலே வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக பேசிட்டு கலைஞரோடு மிக நெருக்கம் காட்டி, மூப்பனாரோடு எல்லாம் நெருக்கம் காட்டி இருந்தவரே ஒரு கட்டத்துக்கு மேல அரசியல் சரிப்பட்டு வராது என்று அவர் ஒதுங்கி கொண்டார்னு சொல்லலாம். ஏறத்தாழ வரேன்னு சொல்லிட்டு அவரு உசுப்பேத்தி விட்டுட்டு மார்க்கெட்டை மட்டும் உயர்த்திட்டு அவர் ஒரு கட்டத்துக்கு மேல ரஜினிகாந்த் வந்து அரசியல் வேணாங்கிற இடத்துல இருந்தார். ஆனால் இருபெரும் ஆளுமைகளாக இருந்த கலைஞர் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் மறைந்ததற்கு பின்பு அவருக்கு கொஞ்சம் தன்னம்பிக்கை துளிர் விட்டது. மறுபடியும் வரலான்னு தான் துக்குளக்கு படிச்சா தான் அறிவாளி அப்படிலாம் சொல்லி கொஞ்சம் டயலாகெல்லாம் அடிச்சு பார்த்தாரு. எம்ஜிஆரை உயர்வாக பேசினாரு சில விழாக்கள்ல. அப்ப ரஜினிகாந்துக்குன்னு ஒரு பெரிய அலை உருவாக போகிறது, மறுபடியும் ஒரு அரசியலுக்கு வரப்போகிறாருன்னு அவர் வீட்டுக்கு வந்து தமிழறிவி மணியை மாதிரி சில பேர் போய் முறவாசல்லாம் பண்ணாங்க. நிறைய பேர் போனாங்க. அர்ஜுனமூர்த்தின்னு ஒரு உலகத்தினுடைய ஒப்பற்ற மாபெரும் ஒரு தியாகி ஒருத்தரை கண்டுபிடிச்சு கொடுத்து, இப்படி மனிதரை இனி பார்க்கவே முடியாதுன்னு கொண்டே ஒரு ஆளை கொண்டு நிப்பாட்டினாங்க. எல்லா வேலையும் பார்த்தாங்க. ரஜினிகாந்த் கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி எனக்கும் திருவள்ளுவருக்கும் காவி சாயத்தை யாரும் பூசவே முடியாது அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டார். உடல்நிலையை காரணம் காட்டி அவர் ஒதுங்கி கொண்டார். அரசியல் வேணாம் அப்படிங்கிற இடத்தை நோக்கி அவர் நகர்ந்துட்டார். இப்போ அவரால் களம் இறக்கப்பட்ட அண்ணாமலையை என்ன செய்யறது அப்படின்னு பாஜக யோசித்தது. அப்புறம் அதுதான் அவர் மாநில துணைத் தலைவராக இருந்தார். அப்புறம் தலைவராக்கப்பட்டார். தலைவரானதுக்கு பின்னாடி அதிரடி அரசியல், தினசரி அறிக்கைகள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி சுழன்று கொண்டே மீடியாக்கள்லாம் இருக்கும்படி வார் ரூம்லாம் வச்சு பயங்கரமான அலப்பறையை பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய ஹீரோயிசத்தை கிரியேட் பண்ணிட்டு இருந்தார். யாரை வந்து எதிர்த்து பேசுறதா இருக்கட்டும், விமர்சனமாக இருக்கட்டும், மிக கடுமையாக பேசுவது. வரலாற்று பிழைகளோடு கூடிய தகவலாக இருந்தால் கூட தைரியமாக பேசுவார். அண்ணாதுரையை வந்து தேவர் வந்து 2 பேருக்கு முரண்பாடாயிடுச்சுன்னாரு. என் மனைவி வந்து ஜெயலலிதாவோட சிறந்த ஆளுமை. இதெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் ஒரு பெரிய தைரியம். ஏகப்பட்ட வம்புழுத்து பார்த்தாரு. ஒரு சிலிண்டரு வெடிச்சு காருக்குள்ள ஒருத்தன் செத்து போயிட்டான். செத்தவன் இஸ்லாமியங்கிறதுனால 1 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற ஒரு கோயிலை தகர்க்க சரியான ஒரு நியூஸை போட்டாங்க. பயங்கரமான பில்டப்லாம் கொடுத்து பார்த்தாங்க. தேசிய புலனாய்வு எல்லாமே எடுத்து பார்த்தாங்க. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அது விபத்து. விபத்தை சரியாக மாற்று. அப்போ என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு. அரசியலில் அது டேக்கப் ஆகலாம். என் மண் என் மக்கள்னு ஊர்வலம் போனார், பாத யாத்திரை போனார். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஊரில் பாத யாத்திரை போன ஆளு பூராமே அரசியலில் கிட்டத்தட்ட பெரியது தான். குமரி ஆனந்தன்லேருந்து வைகோலேருந்து கடைசியாக வந்து அண்ணாமலை வரைக்கும். ஆனால் மக்கள் சந்திப்பு என்பது அதில் நிகழும். ஊர் ஊராக போகிற போது மக்களை சந்திக்கிற வாய்ப்பு வரும். எல்லாமே செஞ்சு பார்த்தாரு. பர்சன்டேஜ் உயர்ந்ததே தவிர வெற்றி கைக்கு வசப்படவே இல்லை. அவரால் சட்டமன்ற உறுப்பினராக முடியலை, நாடாளுமன்ற உறுப்பினராக முடியலை. ஆனால் கட்சிக்கு வந்து வாக்கு சதவீதத்தை உயர்த்த முடிந்தது அவரால். அதை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? அவர் ஏகப்பட்ட வம்புழுத்துட்டாரு. அதிமுகவோடு ஏகப்பட்ட முரண்பாடு. எடப்பாடி பழனிசாமி பற்றிலாம் அவர் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருக்கிறாரு. தனித்தே வெற்றி பெறணும்னு நினைக்கிறாரு. அதனால் நாடாளுமன்ற தேர்தலிலே அதிமுக கூட்டணி அமையாமல் போனதற்கு இவர் ரொம்ப வாய் கொடுப்படுத்து பேசுனதான் காரணம் அப்படிங்கிற விமர்சனம் வந்து முன்வைக்கப்பட்டது. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து பாஜகவும் தோற்று, அதிமுகவும் தோற்று, 39 + 1 ஏறத்தாழ 40க்கு 40 புதுச்சேரியை சேர்த்து எல்லா நாடாளுமன்றத்திலையுமே திமுக கூட்டணி வென்று விட்டது. இது இந்தியா கூட்டணின்னு இப்போ சொல்ல முடியல, அவங்க வெளியேறிட்டாங்க. அதனால் திமுக கூட்டணி வென்று விட்டது. அப்போ இனி என்ன செய்யணும்னா அதிமுகவோடு கூட்டணி காணாதது தான் தோல்விக்கு காரணம்ங்கிற விமர்சனம் வந்தபோது படிநிலையில் என்ன செஞ்சிட்டாங்க? இவர் அப்புறப்படுத்துகிற வேலையை பார்த்தாங்க. டெல்லியில் போய் பற்ற வச்சாங்க. நயினார் நாகேந்திரன் தலைவராக ஆனார். அவர் பெரிய அளவில் எம்எல்ஏக்களை ஜெயிச்சிருவார். ஒரு மாபெரும் எதிர்கட்சி வரிசைக்கு வந்துடும். எடப்பாடி சிஎம் ஆயிடுவார். வந்து நீங்கள் பாஜக தான் எதிர்கட்சி வரிசையில் உட்கார போகுதுலாம் ஒரு பில்டப்பை கொடுத்தா பாஜகவுக்கு 4 எம்எல்ஏ இருந்த இடத்த ஒத்த எம்எல்ஏவை மாற்றி விட்டாங்க.
அது ஊட்டி குன்னூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தில் உருட்டி விட்டாங்க பாஜக. அதை மறுபடியும் இப்போ மேடை ஏற்றணும்னா கயிறை கட்டி இழுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னா திரும்ப அண்ணாமலை இருந்தால் தான் முடியும் அப்படின்னு பாஜக ஆதரவு நினைக்கும் போது, நீ நினைச்சா நீ சேப்ப, நினைச்சா நீ வந்து தூக்குவியா? நான் நிரந்தர தலைவராக இருக்கிறதுக்கு ஒரே வழி என்ன? தேசிய கட்சியெல்லாம் நிரந்தர தலைவராக யாரும் இருக்க முடியாது. ஒரே வழி தான் இருக்குது, நானே கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற முடிவை அவர் எடுக்கிறார். அது திடீர்னு எடுத்த முடிவுலாம் கிடையாது. அவருக்கு மாநில தலைவர் பதவியை பறித்த போதே அவர் அந்த முடிவை நோக்கி நகர்ந்துட்டாரு. ஏன்னா அவருடைய ஆதரவாளர்கள், அவரோடு பயணிக்கிறவர்கள் பல பேர் எனக்கும் நண்பர்கள், என்னை எங்கே சந்திச்சாலும் அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க போறாரு, அது ஒரு மதச்சார்பற்ற இயக்கத்தை நடத்த போறாரு, பாஜகவை எதிர்க்க போறாரு, நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆதரவாளர்கள் சுற்றி சுரண்டு கொண்டே இருப்பே. கட்சிக்கு ஆள் சேர்க்கிறாங்களா? ஆள் சேர்த்தாங்க. நீ வெளியிலேருந்து ஆதரிக்கவாது செய்ய, மீடியாவிலவாது ஆதரிங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. பல இடங்கள்ல பல டிபேட்டுக்கு போகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாமலை அன்பு இயக்கம் அப்படின்லாம் சில பேர் வந்து பேசினாங்க. அப்போ ஏறத்தாழ அவருக்கு தனித்த செல்வாக்கு, கட்சி செல்வாக்கை விடவும் கட்சியவே பின்னுக்கு தள்ளி தன்னை முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோயிசம் வந்து அவருக்குள்ள ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத அவருடைய ஆதரவாளர்கள் உணர்றாங்க. அவரால் ஒரு ஆக்டிவான ஒரு பாலிடிக்ஸை, எதிர்கட்சி அரசியலை அவரால் நடத்த முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. அவர் சுதந்திரமாக இயங்கணும் ஒன்று. ரெண்டாவது, மதவாதத்தை முன்னிலைப்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டிலே அரசியல் செய்ய முடியவில்லை. இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியலில் வந்து நீங்கள் வந்து மதவாதத்துக்கு எந்த இடமுமே இல்லை. நீங்கள் மற்ற ஊர்களுக்கும் மற்ற வட மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்குது. கோயம்புத்தூரில் குண்டு வெடித்த போது கூட அது பக்கத்தில் இருக்க திருப்பூர் வரைக்கும் பரவுச்சே தவிர ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க வந்து அது பரவலை. அப்போ எந்த கலவரத்திற்கான விதைகளை தூவுகிற போதெல்லாம் அந்த விதை இங்கே முளைக்க மாட்டேங்குது. நீங்கள் வந்து விநாயகர் ஊர்வலம் நடத்துறது, வேண்டுமென்றே வந்து காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்ட மசூதி தெருக்களின் வழியாக அத்துமீறி நுழைவது, அதெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. நீங்கள் அதே மாதிரி பல விஷயங்களை நம்ம சொல்ல முடியும். நீங்கள் வந்து பல ஊர்களில் வந்து பல பிரச்சனைகளை உருவாக்கி பார்த்தாங்க. சந்தனக்கூடு ஊர்வலம் நடக்கும், முத்துப்பேட்டையில் பிரச்சனை, அது மாதிரிலாம் உருவாக்கி பார்த்தாங்க. எதுவுமே வந்து நடைமுறையில் அவங்களுக்கு அரசியல் ஆதாயத்தை பெற்றுத்தரவில்லை. அதனால இந்த அரசியல் எடுபடாது என்பதை படித்தவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை புரிந்து கொண்டார். பாஜக அரசியலை நம்ம கையில் எடுத்தோம்னா அது விளங்காது. அதனால இவ்வளவு நாளாக அவருடைய பில்டப்பை உருவாக்குவதற்கு அவருக்கு கட்சி தலைவருங்கிற பதவி கொடுத்ததுனால தான் அவருக்கு இவ்வளவு பெரிய ஊடக வெளிச்சம் வந்துச்சு. ஏன்னா அதுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு செலவு பண்ணியிருக்காங்கல்ல. செலவு பண்ணுற முதலாளிகிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் வர முடியாதுல்ல. கடையை விட்டு நிற்கிறதுனா கூட சொல்லித்தானே வரணும். அதனால அவர் மரியாதை நிமித்தமாக அவர் போய் சொல்லிட்டு நான் விடுதலை ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர போனார். அதுதான் நடந்ததே தவிர அவ்வளோ எளிதாக விட்டுருவாங்களா அவங்களும் நீங்கள் வந்து புதிய கட்சி ஆரம்பிச்சுக்கோங்க அப்படின்னு? அவங்க விடுறாங்க விடலைங்கிறது அப்புறம். இவருக்குன்னு ஆதரவாளர்களை அவர் திரட்டிட்டாரு அப்படின்னா, அதற்கான ஆட்களை அவர் உருவாக்கிட்டாருன்னா அவங்க எவ்வளவு மிரட்டினாலும் இவர் துணிஞ்சிட்டாரா என்ன செய்ய முடியும்? இல்லை, இவ்வளவு நாள் அண்ணாமலை மேலே இன்வெஸ்ட் பண்ணது பாஜக வழக்கதான். ஒரு திடீர்னு வந்து பாஜகவுக்கு எதிராகவே பாஜக காலி பண்ணிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரா, அதை எப்படி ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்கள இவர் ஏற்றுக்கலையே, அவங்க ஏற்றுக்கிறாங்க அப்புறம்ல மோடி அமித்ஷா எதிர்க்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டாரா அண்ணாமலை? துணிந்து செயல். அதாவதுங்க அரசியல் என்பது என்னங்க? இங்கே ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் மறைந்த போது அந்த பீரங்கி வண்டியில இருந்து கீழே இறங்குன்னு விட்டு சொல்லி விட்டாங்க. அன்றைக்கு வந்து ஒரு அபலை பெண்ணாக வந்து கண்ணீரோடு காட்சி அளித்த ஜெயலலிதா ஒட்டுமொத்த அதிமுகவையும் கைப்பற்றுகிற இடத்துக்கு வருவார்னு யாராவது கனவுல நினைச்சிருப்பாங்களா? ஏன் விஜய் அரசியலே வச்சுக்கோங்க, 2.5 ஆண்டுகள் கூட முடிவுக்கு வராத போது இவ்வளவு பெரிய மாறுதல், 3வது சக்தியா வருவார்னு நம்பப்பட்ட விஜய் முதன்மை சக்தியாகி திமுகவை எதிர்கட்சி ஆக்கிட்டாரு. எதிர்கட்சியா இருந்த அதிமுகவை கொண்டு 3வது சக்தியா மாத்திட்டாரு. தமிழ்நாட்டினுடைய அரசியலே தலைகீழாக மாற்றப்பட்டுச்சுல. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வருகிற போது பல பேர் அதிர்ச்சியில தான் இருந்தாங்க. திமுக ஜெயிச்சிரும்னு அண்ணா அறிவாலயத்தில் சாமியான பந்தலை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. 8 மணிக்கு போட்ட பந்தலை 9 மணிக்கு கழட்டிட்டு போயிட்டாங்க. அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கும் அப்படிங்கிறத உண்மை. நீங்கள் முன்னாடியே சொன்னது மாதிரி வந்து ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும்போது அண்ணாமலை தான் சிஎம் அப்படின்னு முன்னிறுத்தினாரு. இப்போ வந்து ரஜினிகாந்த் வந்து பேக் அடிச்சிட்டாரு. இப்போ அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க போறாரு. இதுல ரஜினிகாந்த் அவரோட ரோல் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். ரஜினிகாந்தை பொறுத்தவரையில கள அரசியலுக்கு தான் வரமாட்டாரு. அவர் கருத்தியலாக வந்து பல அரசியலுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. நீங்க வந்து மூப்பனாரோட அவருக்கு இருந்த ஒரு நட்பின் காரணமாக, ப. சிதம்பரம் போன்ற தலைவர்களோடு அவருக்கு இருந்த நேசம் காரணமாக, கலைஞர் மீது அவருக்கு இருந்த மரியாதை காரணமாக அந்த டைம் வாய்ஸ் கொடுத்தாரு. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அண்ணாமலையினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி, ஏன்னா நமக்காக வேலையை விட்டு வந்தாரு, நமக்காக தியாகம் பண்ணி வந்திருக்கிறாரு அப்படிங்கிற உணர்வின் அடிப்படையில் அண்ணாமலை அரசியலுக்கு அவர் ஆதரவு தெரிவிப்பார் அப்படின்னு தான் அண்ணாமலை ஆதரவாளர்கள் சொல்றாங்க. ரஜினிகாந்த் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நேரடியாக கொடுக்குறாராங்கிறத விடவும் மறைமுகமாக கூட அவர் ஒன்றும் இல்லை, அவர் அண்ணாமலையை போய் ஆசீர்வாதம் வாங்கினாரு, அந்த ஏதோ விழா தொடங்கும் போது ரஜினிகாந்த் வந்தார் அப்படிங்கிற செய்தி வந்தாலே ரஜினி ரசிகர்களாக இருக்கிறவங்க அவங்க ஏறத்தாழ எல்லாருக்குமே அண்ணாமலை ஆதரவையும் தாண்டி விஜய் எதிர்ப்பை முன்னிறுத்துவாரா?
அதுதான் எனக்கு இல்லை, முக்கியம். அதாவது நேரடியான ஒரு சிக்கலுக்குள்ள வந்து ரஜினிகாந்த் எப்பவுமே போக மாட்டார். அவர் எப்படி ஆளுனா, யார் ஆளுங்கட்சியா வந்தாலும் ஆளுங்கட்சியின் ஆதரவாளராக ரஜினிகாந்த் மாறக்கூடியவர். நீ சில பேர் என்ன பண்ணுவான்னா, எந்த கட்சி ஆளுங்கட்சியா வந்தாலும் அந்த கொடியை காரில் கட்டிட்டு போகிறவங்கள பார்த்துருப்பீங்க சில வியாபாரிகள்லாம். இப்போ நீங்கள் பல பள்ளிக்கூடங்கள், அரசு அலுவலகங்களில் முதல்வர் விஜயின் படத்தை மாற்றிடுறாங்கல்ல, அது மாதிரியான மனநிலை தான் ரஜினிகாந்தை பொறுத்தவரையில். யாரோட அவருக்கு பகைமை பாராட்டுகிற வழக்கமே கிடையாது. அவரை பயன்படுத்தி கொள்வதற்கு முயற்சி செய்கிற போது அவர் எஸ்கேப் ஆயிருக்காரே தவிர, அவருக்கு யார் மீது வந்து தனிப்பட்ட முறையில் வந்து விருப்பு வெறுப்புங்கிறதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. அவர் வந்து எல்லாருமே பண மதிப்பு நீக்கம் வந்தப்போ நம்மெல்லாம் செத்து சீரழிஞ்சு எல்லாரும் கியூட நின்றுக்கிட்டு இருக்கும்போது புதிய இந்தியா பிறந்து விட்டதுங்க. அது பாஜக டோனு தான், அவர் டோன் கிடையாது. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் பொதுமக்களை சுட்டுட்டாங்க. ஒரு சாதாரணப்பட்ட பெண்ணெல்லாம் வந்து சுட்டு வந்து காக்கா குருவியை சுடுறது மாதிரி சுட்டுட்டாங்கன்னு எல்லாரும் வேதனைப்பட்டு கொண்டு இருந்த போதே சமூக விரோதிகள் புகுந்து விட்டாருன்னா அரசாங்கத்தின் குரலாகவே அவர் பலமுறை இருந்திருக்கிறாரு. அவருடைய டோன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் டோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் திருவள்ளுவருக்கும் காவி சாயத்தை பூச முடியாதுன்னு சொன்னதான் ஒரிஜினல் டோனு. லால் சலாமில் வந்து அவர் நடிச்சது அதுதான் அவருடைய ஒரிஜினலு. அவருக்கு தனிப்பட்ட முறையில் யாரையும் உயர்த்த வேண்டும் தாழ்த்த வேண்டுங்கிற கோரிக்கை கிடையாது. ஆனால் அரசு நிர்பந்தம் செய்யும் போது அரசாங்கத்துக்கான பிரச்சார தூதரை போல சில நேரம் நடந்திருக்கார். பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி நடப்பார் இடையில. ஆனால் அது அவருடைய சொந்த கருத்தாக ஒரு நாள் இருந்ததே இல்லை. ஆனால் ரஜினிகாந்த் ஆசீர்வதிப்பாருன்னு நம்புகிறேன். ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்குள்ளே ரஜினிகாந்த் ஒரு நாள் வரமாட்டார், செயல்பாட்டுக்குள்ளே ஒரு நாள் வரமாட்டார். அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு வர்றது ஒரு பக்கம் வந்து விஜய் எதிர்ப்பதாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து வீரியமாக விஜய் எதிர்த்துக்கிட்டு இருக்கிற திமுகவோ அடுத்து முன்னிறுத்தப்படுற உதயநிதிக்கோ ஏதாவது பின்னாடி ஏற்படும் நினைக்கிறீங்களா? இல்லை, திமுகவை பொறுத்தவரையில் அது அதிகாரத்தினுடைய சுழற்சி முறைன்னு ஒன்று இருக்குது. ஒரு கட்சியில் 40 வருஷமாக ஒருத்தர் மாவட்ட செயலாளராகவே இருக்கிறாருங்க, 35 வருஷமாக ஒருத்தர் ஒன்றிய செயலாளர் இருக்காருங்க, நகர செயலாளர் நகரவே மாட்டேங்கிறாருங்க, அதே போஸ்டிங்லேயே இருக்கிறாருங்க 25 வருஷமானா. ஒரு கட்சியில் புதிதாக சேருகிற இளைஞனுக்கு என்ன நம்பிக்கை பிறக்கும்? இளைஞரணியை வந்து உருவாக்கணும், பெரிய அளவில் செயல்பாட்டுக்கு உருவாக்கணும்னா ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் அவர் மகன்களை எம்எல்ஏ ஆக்குறது, எம்பி ஆக்குறதுன்னு கிளம்புனாங்கன்னா ஒட்டுமொத்த அரசியலுமே தேங்கி நிற்கக்கூடிய இடத்திற்கு வந்து விட்டது. நீங்கள் எவ்வளவு பெரிய தத்துவமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கருத்தியலாக இருந்தாலும் அடுத்த தலைமுறைக்கு மடைமாற்றம் செய்யணும், அப்டேட் ஆகும். நீங்கள் அம்பாசிடர் கார் வந்து மாடலை மாற்ற மாட்டோம், அது சேஃப்டியான காரு, ரொம்ப நல்ல காரு தான், மாடலை மாற்ற மாட்டோம்னு சொன்னோன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா புதுசு புதுசாக வேறு மாடல் கார் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அம்பாசிடர் கார் வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் போச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே ப்ரொடக்ஷனை நிப்பாட்டிட்டாங்க. இப்போ பழைய அம்பாசிடர் கார் மாதிரி திராவிட மாடல் ஆயிருமோங்கிற அச்சம் இருக்குது. அந்த மாடலை வந்து இன்றைய காலகட்டத்துக்கு அப்டேட் ஆகணும். அது ஒரு அறிவியல் தான். பகுத்தறிவு சார்ந்த இயக்கம் என்பது பழமைவாத இயக்கம் அல்ல, அது மதவாத இயக்கம் அல்ல, திமுக சாதியவாத இயக்கம் அல்ல. ஆனால் நடைமுறையில் அது என்னவா இருக்கு? தோழமை கட்சிகளை அவர்கள் எப்படி நடத்தினார்கள், பிசிகாவுக்கு எப்படி சீட்டு கொடுத்தாங்க, முஸ்லீம் லீக் எப்படி நடத்தினாங்க என்கிற விமர்சனம் வருகிற போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா பழைய கெத்திலே இருந்துட்டாங்க. ஆனால் கால மாற்றத்தில் அதையெல்லாம் யாரும் ரசிக்கவில்லை. மாற்றம் நிகழ்வதற்கு மக்கள் தயாரான போது விஜயை பயன்படுத்தி கொண்டாங்க. நான் என்ன சொல்றேன், விஜய்க்கு அலை வந்துச்சுன்னு சொல்றான். திமுக மீது ஒரு அதிருப்தி ஏற்பட்ட போது அதிமுக அந்த இடத்துல வலிமையா இல்லை, அதிமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டு தான் தாவேகாவுக்கு போயிடுச்சு. அப்ப மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க, தாவேகா இல்லாட்டினாலுமே இந்த இடத்துல அதிமுக ஜெயிச்சிருக்கோம். ஆமா, தாவேகாலன்னா அதிமுக தான் ஜெயிச்சிருக்கோம். அந்த கட்சி வலிமையாக இல்லை, பூரா ஓபிஎஸ் விரட்டி விடுறது, செங்கோட்டையனை விரட்டி விடுறது, சசிகலாவை தன்னை தனியாக கத்த விடுறதுன்னு இந்த கட்சியினுடைய வலிமையை சிதைத்த காரணத்தினால அங்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது எடப்பாடிட்ட ஒரு பெரிய அளவில் எடுபடாமல் போனதுனால தான் விஜய்க்கு அது திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி இடம் மாறிவிட்டது. அதிமுக வலிமையாக இருந்துச்சுன்னா தாவேகா கிடையாது, தன்னையே எம்ஜிஆர் தானே அவர் சொல்லிக்கிட்டாரு. திமுக எதிர்ப்பு இந்த முறை ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதற்கு அறுவடை செய்ய வேண்டிய இடத்துல அதிமுக இருக்கிறதுக்கு போல தாவேகா வந்துருச்சு. தாவேகா நிர்வாக ரீதியாக இந்த ஆட்சியை சிறப்பாக நடத்தி கட்சியை முறைப்படுத்தி கொண்டு போனா தான் அவங்களுக்கு எதிர்காலம். ஒரு வேகத்தில் நடந்துருச்சுங்கிறதுனாலயே எல்லா முறையுமே மேஜிக் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. இங்கே அதிர்ஷ்டம் என்பது ஒரு மேஜிக் நடக்கிறதுங்கிறது எப்பயாவது ஒரு முறை தான் நடக்கும், ஒவ்வொரு நாளுமே நடக்காது. லாட்டரி சீட்டு டெய்லி விழுகுமா ஒரு ஆளுக்கு? ஒரு முறை தான் எப்பயாவது விழுகும் லாட்டரி சீட்டு. அதனால இந்த வாய்ப்பை அவர்கள் எப்படி பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் அரசியல். ஏன்னா ஜெயலலிதாவுக்கு 91ல் மிகப்பெரிய அளவில் மக்கள் வாக்களிச்சாங்க. ஏன்னா ராஜீவ் காந்தியுடைய படுகொலைக்கு திமுக காரணம்னு அன்றைய காலகட்டத்தில் அன்றைய காங்கிரஸ் தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி குற்றச்சாட்டு சொன்னதில் மக்கள் கோபம் அடைஞ்சிட்டாங்க. திமுக தூர வீசிட்டாங்க. 234 தொகுதியில் 2 தொகுதி எக்மோரில் பருதி இடஒழுதி கலைஞர் கருணாநிதியை தவிர எல்லாரையுமே தோக்கடிச்சிட்டாங்க. அவ்வளோ பெரிய வெற்றியை ஜெயலலிதா பெறாங்க. ஆனால் நிர்வாக சீர்கேடு காரணமாக 96ல் மாபெரும் தோல்வி அடைச்சாங்க.
அப்போ வாய்ப்பு கிடைப்பதை எப்படி பயன்படுத்தி கொள்கிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கான். செயின் அத்துட்டு போறேன், காதோட அத்துட்டு போறேன், ஏகப்பட்ட பாலியல் வன்புணர்வு நடக்குது, எல்லா இடத்துலையுமே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குன்னு திமுகவை குற்றச்சாட்டு சொல்லி தான் இவங்க வந்தாங்க. அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது, ஃபைல காணா, ஆர்டிஸ்க்கு தூக்கிட்டு போயிட்டாங்க, எல்லாமே குற்றச்சாட்டாவே இருக்கு. தீர்வு பழி சொல்லுகிறார்களே தவிர அதற்கான தீர்வு என்ன என்பதற்கான வழி சொல்லணும்ல. அரசாங்கத்தில் உட்காந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம், திமுக தான் காரணம் எதிர்கட்சியாருன்னு சொல்லலாம். ஆளுங்கட்சியா உட்காந்து சொல்ல முடியுமா அத்தனைக்கும் திமுக தான் காரணம்? அப்புறம் நீ எதுக்கு இருக்கீங்க, எந்திரி பாண்டுவாங்க, தம்பி எந்திரிச்சு வெளியே போப்பாண்டுவாங்க. மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் தீர்ப்பளிச்சிருக்கான். விஜய் வேண்டும் என்று மக்கள் தீர்ப்பளிச்சிருக்கான். அவர் எப்படி செயல்படுகிறார், எப்படி நிதி நிர்வாகத்தை கையாளுகிறார், மத்திய அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தை எப்படி கையாளுகிறார், மக்களோட அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் என்ன, அமைச்சர்கள் எப்படி, இதெல்லாம் மக்கள் வச்சிருக்கிற டெஸ்ட். இதுல அவங்க சிறப்பான ஆட்சியை தந்தால்தான் ஓடும். அந்த குறைபாட்டை விமர்சிக்கிற இடத்துக்கு அண்ணாமலை இருக்கிறார். உதயநிதியா அண்ணாமலையான்ங்கிற மாதிரி கூட அது வரலாம். கிட்டத்தட்ட விஜயா உதயநிதியான்கிற இடத்துல பதிலா விஜயா அண்ணாமலையான் கூட ஒரு அரசியல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, எப்படி செயல்படுறாங்க, எப்படி எதிர்ப்பு அரசியலை காட்டுறாங்க, அந்த நம்பிக்கையில தான் அண்ணாமலை. இளைஞர் சக்தி வென்றுச்சு. நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களே உண்மையிலேயே இளைஞர் அண்ணாமலை தான். 41 வயசு ஆகுது, விஜய்க்கு கூட 52 வயசு ஆகுது, சீமானுக்கு 60 வயசு ஆகுது. இளம் தலைவர்னா இவர் தான். அதனால முட்டி பார்ப்போம், மோதி பார்ப்போம், போல்டா ஒரு முயற்சி பண்ணுவோம்னு அண்ணாமலை களத்தில் இறங்குறாருன்னு நான் நினைக்கிறேன். விஜய் ஆட்சி அமைத்துக்கு முக்கியமான காரணம் இளைஞர்கள் சப்போர்ட், இளைஞர்கள் வாக்கு தான். அதை கவர் முடியும்னு நினைக்கிறீங்களா அண்ணாமலையால? ஏன்னா திமுக அதிமுக மேல வெறுப்புல இருக்காங்க அவங்க எல்லாம். ஸோ அண்ணாமலையால கவர் முடியும்னு நினைக்கல. அண்ணாமலை பாஜகவினுடைய அந்த தோற்றத்தில் வராமல் இருந்திருந்து ஒரு அரசியலை நேரடி களத்தில் வந்தா அவர் இளைஞர்களை இருக்கக்கூடிய சக்தியோட தான் இருக்காரு. அதிரடி அரசியல் தான் அவருடைய அரசியல். அதனாலதான் பாஜகவுக்காக ஓட்டு விழுந்துச்சுன்னு சொல்றதுக்கு போல அண்ணாமலைக்காக ஓட்டு போட்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் உருவாயிருச்சு, ஒரு பெர்சன்டேஜ் உருவாயிருச்சு. அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு அவர் உருவாக்கினாரு. அது வெற்றி பெறாமல் போனது அப்படிங்கிறது வேற கதை. ஆனா பெர்சன்டேஜ் உருவாயிருச்சு. அதனால எப்பொழுதுமே மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, மாற்று அரசியலுக்கு மக்கள் எப்போதுமே தயாரா இருக்காங்க. அது வைகோவுக்கு அந்த வாய்ப்பு வந்தபோது வைகோ அதை முறைப்படுத்த தவறிவிட்டார். அந்த வாய்ப்பை அவர் இழந்துட்டார். நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய எழுச்சி வந்தபோது அதை தற்காத்துக்கிற அவர் சீமான் தவறிட்டார். ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே மாற்று அரசியலுக்கு என்று ஒரு எழுச்சி வருகிறது. அந்த எழுச்சியை சரியாக பயன்படுத்தி கொண்டவர்கள் வெற்றி பெறுகிறார்கள், தவற விட்டவர்கள் தோற்கிறாங்க. அண்ணாமலை அந்த எழுச்சியை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறாரு. அதுக்கான ஒரு காலகட்டம் இப்பொழுது கணிந்திருக்கிறது. விஜயினுடைய அரசியல் இருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் அதே மாதிரி இளைஞர் படையை இந்த சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் அரசியலை நம்மளால பண்ண முடியும், அதிரடி அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு இதை அணுகிறார். அண்ணாமலை அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.